மயிலாடுதுறை வேட்பாளர் அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறோம். இந்த தமிழகத்தை 1967 இருந்து ஒரு கூட்டம் ஆண்டு வருகிறது. இன்றைய தலைவர் மு.க. ஸ்டாலின். ஆனால் நாமெல்லாம் ஓட்டு போட்டால் ஒரு குடும்பத்திற்கு நல்லது. எந்த குடும்பம்னா மு.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கு. ஆனால் மா.க. ஸ்டாலின் குடும்பத்திற்கு வாக்களித்தோம் என்று சொன்னால் மயிலாடுதுறை பாராளுமன்ற மக்களுக்கு நல்லது. இந்த தேசத்தை 3வது முறையாக ஆளப் போகிறார் என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி. ஆனால் இந்த வெற்றியும் நாம் உறுதி செய்யப்பட வேண்டும். இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க? இன்னைக்கு என்ன நாள்? தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் 3 கனியில முழிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். தூங்கி எந்திரிச்ச உடனே மா, பலா, வாழை. அந்த கனியில் முக்கணியில் முதல் கனியாக இருக்கக்கூடிய மாங்கனியை பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்களை வெற்றியடைய செய்ய வேண்டும். எதிர்த்தரப்பில் இருக்கிறவர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர். இந்த காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சியாக இருந்து மாநில கட்சியாக மாறி மாவட்ட கட்சியாக மாறி இன்றைக்கு ஒன்றிய அளவில் கூட இல்லாத ஒரு கட்சியினுடைய வேட்பாளர் தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர். நாங்கள் மாறுபட்டு சொல்லுகிறோம் எங்களுடைய பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்று சொல்லி. ஆனால் இங்கே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சொல்லுவாரா அவர் பிரதமர் ராகுல் காந்தி என்று சொல்ல முடியுமா? சொன்னால் அந்த கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? சமூக நீதி போராளி என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு தீய சக்திகளும் எதிர்தரப்பு கூட்டணியில் இருக்கிறது. இன்றைக்கு அம்பேத்கரினுடைய பிறந்த நாள். இந்த நாள் சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய ஒரே தகுதியானவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தான். அம்பேத்கர் அவர்களுக்கு 6 சிலைகளை அமைத்தவர், 7 சிலைகளை அமைத்தவர். அவருடைய வேட்பாளர் தான் மா.க. ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு அவருக்கு பிறந்த நாள். கிட்டத்தட்ட 511 வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்தார். சென்ற முறை அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 511 வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு வாக்குறுதிகளையாவது அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார்களா? மீண்டும் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார் ஸ்டாலின். சென்ற வாக்குறுதியில சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலின் இன்னைக்கு சிலிண்டருக்கு 500 ரூபாய் குறைக்கிறேன்னு சொல்றார். பெட்ரோலை 70 ரூபாய்க்கும் 56 ரூபாய்க்கு டீசலை தர்றேன்னு சொல்றார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க துப்பில்லாத ஸ்டாலின் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் சொல்றார். தலைவர் மீண்டும் நம் ஆட்சிக்கு வர வேண்டும். 3வது முறையாக பாரத பிரதமர் ஆட்சி கட்டிலே அமரப் போகிறது என்று உறுதி. ஆனால் அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கான திட்டங்கள் தங்கு தடை இல்லாமல் வரும். இந்த மாநிலத்திலே அனைத்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே நேர்மையான கட்சிகள், மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கட்சிகள். கரப்ஷன் கடத்தல் எதுவும் இல்லாமல் மக்களை மக்களாக பார்க்கக்கூடிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நீங்கள் மாங்கல சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்திலே அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களோடு தோழமை இயக்கமாக இருக்கக்கூடிய